அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு அலை கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா நீங்கள் கேட்ட துவா எல்லாம் அபுல் ஆகணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருங்க. நம்ம இன்னைக்கு நோன்பை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஒரு பிள்ளை கேட்டிருந்தா என்ன நோன்பு வைக்கிறீங்களாம்மான்னு. நான் வச்சு 5 வருஷம் ஆச்சுடாம்மா. இது 6வது வருஷம்னு வச்சிங்களேன். நான் வைக்கிறதெல்லாம் நான் சோறு நோன்பு வைக்க மாட்டேன். ஏன்னா சகாபாக்கள் நோன்பு தான் நான் வைப்பேன் அதிகமாக. என் பசங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளெல்லாம் நான் அதுதான் வைக்கிறது. சகாபாக்கள் நோன்பு தான் நான் வைக்கிறதுன்னு வச்சிங்க. அதனால் நான் தனியாக இருக்கிறதால பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதால அப்படி வச்சது. நீங்களும் அல்லான்னு இன்றைக்கி வச்சு பாருங்கள். சகாபாக்கள் நோன்புன்னா வெறும் பேர்ச்சம்பழம், வாழைப்பழம், பால், இதை 3 தான் சாப்பிட்டு நோன்பு வைக்கணும். வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. இந்த 3 நீங்கள் 5 வாழைப்பழம், 6 வாழைப்பழம், எத்தனை வாழைப்பழம் வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ பால் வேணாலும் குடிக்கலாம், எவ்வளோ பேரிச்சம்பழம் வேணாலும் நீங்களாம். ஆனால் இதை 3 மட்டும்தான் சாப்பிட்டுட்டு நீங்கள் நோன்பு வச்சு பாருங்கடாம்மா எப்படி இருக்குன்னு. உடம்புக்கு மனசுக்கு மட்டும் இல்லை, ஒரு எனர்ஜியாகவும் நல்லாயிருக்கும், பசி எடுக்காது, தாகம் எடுக்காது. நீங்கள் அதுமாரி வச்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நோம்பாவது வச்சு பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா எப்படின்னு சொல்லுங்கள். இந்த நோன்பு நாளையில் நிறையா நன்மை செய்யணும், நிறையா தர்மம் செய்யணும், நிறையா புண்ணியம் தேடணும், நிறையா பாவமன்னிப்பு தேடணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது என்னத்துக்குன்னா, ஒரு சோறுக்கு ஒரு பானை சோறு சாதம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு தடவை நம்ம செஞ்சால், ஒரு தடவை நம்ம புண்ணியம் செய்யணும்னு வச்சுங்க, அது 10 மடங்காக பெருகும் இந்த நோன்பு நாளையில் மட்டும். அதுக்கு ஒரு சவாபு இருக்குதுன்னு வச்சிங்க. ஏன்னா குரான் இறங்குற நாள் லைலத்துல் கத்ர். அப்போ நம்ம அதோட புண்ணியம் நிறையா இருக்குது. இந்த தொழுவை ஆகட்டும், நம்ம தர்மம் ஆகட்டும், எல்லாமே ஓதுறதாகட்டும், குரான் ஓதுறதாகட்டும், எல்லாமே இரட்டிப்பு, அதாவது 2 நன்மைன்னு வச்சுக்க, ரெட்டிப்பு நன்மை நமக்கு. ஆனால் நம்ம எப்போதும் நன்மை செய்யணும். இந்த 1 மாதம் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம மறு மாதம்லாம் நம்ம எனக்கு என்னன்னு இருக்கிறது, அது செய்யக்கூடாது, தவறு. நம்ம எப்போதுமே நன்மை செய்யணும், எப்போதுமே தர்மம் செய்யணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், அவ்வளோதானே தவிர. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுக்கிறீங்களா? அதாவது ஒரு 10 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ நடந்து வரக்குள்ள ஒரு மழை வந்துருச்சு. மழை வந்தோடனே இடியும் சேர்ந்து வந்தது. இடியும் சேர்ந்து வந்தோடனே உடனே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த 10 பேர் போய் நின்றுட்டாங்க. நின்ற உடனே என்ன ஆச்சு, உடனே அந்த இடி என்ன பண்ணிச்சு, அந்த பச்சை மரத்துக்கிட்டேயே நிற்கிது. நின்ற உடனே இந்த 10 பேரும் அல்லாவே இடி நிற்கிதே, மரத்துல கீழே நம்ம நிற்கிறோமே, உளுந்துட்டா என்ன செய்யுதுன்னு அந்த 10 பேரை குடியாந்துருச்சுக்கோ. குடியாந்த உடனே அந்த இடி என்ன பண்ணிச்சான், அந்த 10 பேரை தேடி 10 பேர்கிட்டயே நிற்கிது. மரத்தை விட்டுடுச்சு. சரி, என்ன இது மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு, சரி நம்ம நடந்து போவோம்னு நடந்து போதுவெல்லாம் பின்னாடியே வருதான், அந்த இடியும் சேர்ந்து பின்னாடியே வருது அது கூடயே. அதோட 10 பேர் நின்றா அந்த இடியும் நிற்கிதான். திருப்பி நடந்தா திருப்பி இடி பின்னாடியே வருதான். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துருச்சு. என்ன இப்படியே வருதே, சரி இதுக்கு ஒரு முடிவை என்ன செய்யலான்னா, இதில் யாரோ பாவம் செஞ்சவங்க இருக்காங்க, அதனால தான் இந்த இடி பின்னாடியே வருது. இதில் யார் பாவம் செஞ்சீங்க, ஒத்துக்கிட்டு நவுந்து போங்க அப்படின்னோடனே, நான் செய்யலை, நீ செய்யலை, நான் செய்யலைன்னு அந்த 10 பேரும் பேசிக்கிடுவோம். உடனே என்ன பண்ணியிருக்கான் ஒருத்தவன், சரி யாரும் என்ன, சரி நம்ம ஒருத்தவங்கள 10 அடி தள்ளி போவோம். தள்ளி போனால் இன்னைக்கு யார் பாவம் செஞ்சாலும் அவங்க மேலே உழுந்துடும் இடி. அதனால் நம்ம மற்றவங்க எல்லாரும் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னானான். அதுக்கு எல்லாரும் உண்மைப்பட்டு சம்மதப்பட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு ஆள் போய் அங்கே போய் நின்றான். நின்றோடனே இடி போகல. இந்த 9 பேர்கிட்ட நிற்கிது. திருப்பி இன்னொருத்தன் போயிருக்கான், அப்பயும் இடி போகல. திருப்பி இன்னொருத்தன் போயிருக்கான். இப்படியே 9 பேரும் அந்தான போயிட்டானுவோம். ஒருத்தன் மட்டும் இந்தான நிற்கிறான். நிற்கக்குள்ள அந்த 9 பேர் சொல்கிறானுவோ, பாத்தியா நாங்கள் 9 பேரை நன்மை செஞ்சுருக்கோம், நீ ஒருத்தன் தான் தீமை செஞ்சுருக்க, அதனால அந்த இடி உன் தலைக்கிட்ட நேராகவே நிற்கிது. நாங்கள் பாருங்க 9 பேர் நன்மை செஞ்சதால நாங்கள் இந்தான வந்துட்டோம், இடியா பாரு உன்கிட்டே நிற்கிது, உன் மேலே தான் உழுவ போகுதுன்னு இந்த 9 பேரும் சவுண்டு விட்டாகலாம். உடனே பாருங்க அந்த இடி என்ன பண்ணிச்சு, கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த 9 பேர் மேலேயும் உழுந்துருச்சு. அந்த 9 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த 10 பேர்ல ஒரே ஒருத்தர் நன்மை செஞ்சான் பாருங்க. அந்த நன்மை செஞ்சதால அந்த 10 பேர்ல ஒருத்தர் நன்மை செஞ்சதால அந்த 9 பேரையும் அல்லாஹ் காப்பாத்திருக்கான். அந்த நன்மை செஞ்சு ஒரு ஆளு இறந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் பாதுகாத்து அந்த இடி அத்தனையும் அங்கே போய் விழுந்து இந்த ஓராளு நன்மைக்காக எல்லாரையும் காப்பாற்றிருக்கான். அப்போ நம்ம நன்மை செஞ்சோன்னு வச்சுங்க,
நமக்கு எவ்வளோ நன்மை. நம்ம செய்கிறது நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றும், நீங்கள் செய்கிறது உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றும். இது நம்ம எப்போதுமே நன்மை செய்யணும். என்ன, நம்ம இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு நாளைக்கு செய்ய வேணாம், நாளைக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு செய்ய வேணாம் அப்படின்னு கிடையாது. நன்மை நிறையா செய்வோம், நல்லா இருப்போம். தர்மம் நிறையா செய்வோம். நம்ம அல்லாஹ் தலைக்கு வந்தது தலை பகாட போயிடும். அதேமாரி இது ஒரு உதாரணத்துக்கு இந்த கதையை நான் சொன்னேன்னு கேட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லங்களா. நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னன்னு இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருங்க. அல்லாட்ட துவா கேளுங்க. நல்லா நிறையா நன்மை செய்யுங்க, நிறையா தர்மம் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. என்ன, நல்லபடியாக இருங்க. இந்த நோன்பு அதுமா நல்லா ஓதிட்டு தொழுதுட்டு அல்லாட்ட நீங்கள் கேட்ட துவாலாம் ஹபுலாகட்டும். அல்லாஹ் உங்களுக்கு 100 பங்குல நன்மை தரட்டும். எல்லாமே நன்மையாக்கி வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.